வணக்கம்ப்பா. இந்த சர்க்கரை நோய்க்காரவங்க என்னடா சாப்பிட்றதுன்னு தெரியாமல் கார்போஹைட்ரேட்டை நிறையா சாப்பிட்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு நிறையா பிரச்சனை. இந்த கார்போஹைட்ரேட்னா சிறுதானியம்னாலும் சரி, அரிசி சோறுனாலும் சரி, எதுனாலும் கார்போஹைட்ரேட் இருக்க தான் செய்யுது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு நேரம் உணவு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடிக்கடி அதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். கோதுமை ரவை அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கிறோம் இல்லையா, தாளிக்கிறதுக்கெல்லாம் வெங்காயம் நல்லா போடலாம். போட்டு தாளித்து வெங்காயத்தாளும் போட்டுக்கலாம் பச்சையாக போட்டு, தேங்காய் பூ நிறையா போட்டு தாளித்து அதை போட்டு கிண்டி, இவ்வளோ சாதம் இருந்தால் போதும். நம்ம செய்கிற இந்த காய்கறியோடு நிறைய இவ்வளோ வரும். இவ்வளோ போட்டு அதை சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது, நார்ச்சத்து நல்லா கிடைக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமையான சாப்பாடு பாது. இப்படி நீங்கள் சாப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கும்.